ஒரு காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகான காதல் கதைகள்லாம் வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குடும்ப பாங்கான கதைகள். குடும்ப பாங்கான கதைகள் வந்து பாத்தீங்கன்னா 90s 2000 இதெல்லாம் வந்து வந்திருக்கு. நிறைய வந்து வெற்றியும் பெற்றிருக்கு. இப்போ வந்து லைட்டா வந்து கொஞ்சம் வந்து தூசு தட்டி இப்ப எல்லாரும் வந்து எதிர்பார்க்கிற படமாக மாறி இருக்கு. இந்த குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய குடும்ப கதை கதை உள்ள படம். கதை இல்லாம எவ்வளவு படம் வருது. கதை உள்ள படம் குடும்ப கதையா இருக்கணும். அதில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கணும், அதில் ஒரு நகைச்சுவை இருக்கணும். அது வந்து மனசுக்கு வந்து லைட்டாக அப்படியே டச் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு குடும்ப கதை. இப்போ வந்து குடும்பஸ்தன் அப்படின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா குடும்பம் பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லப்பர் பந்து, அதுவும் வந்து காதலும் இருக்கும் குடும்பமும் இருக்கும், குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைகள். இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி இப்போ ரீசெண்டாக. இதுக்கப்புறம் இதை தொடர்ந்து பிஹெச்கே 3 BHK அப்படின்னு ஒரு படம். ஓகேங்களா. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஃப்ளாட் வாங்க போனோம். அந்த ஃப்ளாட்டை வந்து இந்த குடும்பம்லாம் சேர்ந்து எப்படி வாங்குறாங்களா இல்லையா, அவங்களோட ஆசை நிறைவேறிச்சா இல்லையா அப்படின்னு சொல்லி தேவயானி, சரத்குமார், சித்தார்த்து மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய முன்னோட்டம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோடைய டைட்டில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு 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 மினிமம் பட்ஜெட்ல ஒரு தரமான ஒரு திரைக்கதையில தரமான திரைக்கதை, அழுத்தமான கதையை நம்பி இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி படங்கள் வந்து வெற்றியும் பெறுது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். தமிழ் சினிமால தரமான படம் யார் எடுத்தாலும் அது வெற்றி பெறும். ஆனால் அதை கரெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணிடணும். அந்த ரீச்சை கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா வெற்றி பெறும். இந்த 3 BHK எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம பார்க்கலாம். வெயிட் அண்ட் சி.